السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم، فوربك لنسألنهم أجمعين عما كانوا يعملون. صدق الله مولانا العظيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من نوقش في الحساب فقد هلك. صدق نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் காத்தமுல் அம்பியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் மீதும் உண்டாவதாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா புனிதமிக்க அவனுடைய கலாம் ஷரீஃபை ஓதுகிற கேட்கிற நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தான். அதன்படி அமல் செய்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் தருவானாக. குர்ஆனுடன் குர்ஆனிய ஷஃபாஅத்துடன் நாளை மறுமையில் வெற்றி பெற அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இன்று ஓதப்பட்ட பல்வேறு சூறாக்கள், சுமார் 4 சூறாக்கள், 4 அத்தியாயங்கள் இன்று ஓதப்பட்டிருக்கிறது. சூரா ரஅது என்ற பெயரிலே ஒரு சூரா. ரஅது என்றால் இடி முழக்கம் என்று அர்த்தம். அல்லாஹ் இந்த ரஅது என்று இந்த சூறாவுக்கு பெயர் வைத்ததனுடைய காரணம் என்னவென்றால், அல்லாஹ் திருக்குர்ஆனிலே தஸ்பீஹ் எவையெல்லாம் செய்கிறது என்பதை பற்றி சொல்லிக்கொண்டு வருகிற பொழுது, வயுஸப்பிஹு الرعد بحمده, இடியும் தஸ்பீஹ் செய்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இடி முழக்கம் என்று நாம் நமது மொழியில் பேசுகிறோம். ஆனால் அல்லாஹ் அது இடி முழக்கம் அல்ல, இடியினுடைய தஸ்பீஹ் என்று அல்லாஹ் சொல்கிறான். வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி, மலக்குமார்கள் இடியினுடைய தஸ்பீஹை கேட்கிற பொழுது அவர்கள் பயப்படுகிறார்கள் அல்லாஹுவை என்றும் அல்லாஹ் பேசுகிறான். இடியினுடைய தஸ்பீஹை பற்றி அந்த வசனத்திலே பேசுகிற காரணத்தினால் அல்லாஹ் இடி முழக்கம் என்று அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறான். அதே போல சூரா இப்ராஹிம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு குறித்து ஒரு சில செய்திகளை பேசப்படுகிற காரணத்தினால் இப்ராஹிம் என்ற ஒரு சூரா அல்லாஹ் இங்கே பதிவு செய்திருக்கிறான். திருக்குர்ஆன்ல இப்ராஹிம்ங்கிற பெயர்ல ஒரு சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கி வச்சிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு பல்வேறு இடங்களில் சொல்லப்பட்டாலும் கூட இந்த சூறாவுல மிக முக்கியமான ஒரு செய்தியை அல்லாஹ் பதிவு செய்யறான். கஅபத்துல்லாஹுவை கட்டியதற்கு பின்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆக்களில் மிக முக்கியமான துஆவாக அல்லாஹ் பதிவு செய்வது, யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததி பிள்ளைகளை தொழுகையாளியாக ஆக்கிவை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வார்களாம். நபிமார்களுடைய துஆக்கள் என்பது நமக்கெல்லாம் கற்றுத்தருகிற பாடம். அந்த அடிப்படையில இந்த சூறால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லிட்டு வரும்போது இந்த செய்தியை அல்லாஹ் சேர்த்து சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்ப துஆ கேட்டாலும் 2 பேருக்கு துஆ கேட்க மறக்க மாட்டாங்க. ஒன்னு என்னன்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு, சந்ததிக்கு. இரண்டாவது அவங்களுடைய பெற்றோருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெற்றோர்களுக்காக வேண்டியும் துஆ செய்வாங்க, முன்னுண்டான சந்ததியில இருக்கிற அவங்களுடைய பெற்றோர்களுக்காக. அதே மாதிரி பிள்ளைகளுக்காக வேண்டியும் துஆ செய்வாங்க. பெற்றோருக்காக எப்படி துஆ செய்வாங்கங்கறத அல்லாஹ் சொல்றான், யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் யா அல்லாஹ் நீ பாவத்தை மன்னிச்சிரு. பொதுவாக இங்க நம்ம ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும், என்னன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நேரடியான பெற்றோர்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆசர், இவர் காஃபிர். அப்ப காஃபிருக்கு பாவ மன்னிப்பு தேடுறது அல்லாஹ் தடை செஞ்சுட்டான். காஃபிர்களுக்கு பாவ மன்னிப்பு எல்லாம் கேட்க கூடாது, அவங்களுக்கு ஹிதாயத்துக்காக துஆ செய்யலாமே தவிர காஃபிர்களுக்காக வேண்டி பாவத்தை மன்னிச்சிருங்கிறத கேட்கறத அல்லாஹ் தடை பண்ணிட்டான். குர்ஆன்ல அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால நாம சொல்லிட்டோம், அது தெரிஞ்ச உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி துஆ கேட்கறத நிறுத்திட்டாரு அப்படிங்கிற அல்லாஹ். தபர்ரஅ மின்ஹு,
அப்ப அது ஆரம்ப காலகட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்பாங்களா, யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களை மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, மூமினானவர்களை மன்னிச்சிரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறப்பவே அப்ப துஆவை கூட ஒழுங்க கூட நமக்கு கத்துக் கொடுக்கறாங்க. என்ன துஆவுடைய ஒழுங்கு? முதல்ல ஒரு மூமின் துஆ கேட்கிறப்ப முதல்ல தனக்காகத்தான் முதல்ல கேட்கணும். தெளிவா விளங்கணும். துஆவினுடைய முதல் நிபந்தனையே அதுதான். நம்ம பிள்ளைகளுக்கு கேட்போம், மனைவி மக்களுக்காக கேட்குவோம், அதே மாதிரி மற்றவங்களுக்காக கேட்குவோம். ஆனா அதனுடைய ஒழுங்கினுடைய முதல் ஷர்த் நிபந்தனை என்னன்னா, துஆல முதல்ல அல்லாஹ் சொல்ற முதல்ல உனக்காக கேளுங்கிறான் அல்லாஹ். அப்ப முதல்ல நாம கேட்கிறப்ப யா அல்லாஹ் முதல்ல ஏன் பாவத்தை மன்னிச்சிரு, என்ன முதல்ல தொழுகையாளியா ஆக்கு. அப்ப துஆவினுடைய ஒழுங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வரலாற்றின் வழியாக கத்துக் கொடுக்கறாங்க. என்ன கத்துக் கொடுக்கறாங்க? யா அல்லாஹ் என்ன தொழுகையாளியா ஆக்கு. இன்னைக்கு நம்ம கேட்கிற துஆக்கள்ல பெரும்பாலும் நம்முடைய துன்யா தான் பெரும்பாலான இடத்தை பிடிச்சிருக்கு. நம்ம ஒரு 10 நிமிஷம் துஆ கேட்டோம்னா 9 நிமிஷம் பூரா துன்யாவுக்காக நம்முடைய தேவைக்காக கேட்போம். ஆனா நபிமார்கள் கேட்கிற துஆவை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க துன்யாவை பத்தி எங்கேயும் கேட்டதாகவே பார்க்க முடியல. பூரா தொழுகை, அல்லாஹ் தொழுகையில நான் பேணுதலா இருக்கணும், ஜகாத்துல நான் குறைவுள்ளவனா இருக்க கூடாது, என் பாவத்தை மன்னிச்சிரு, பூரா இந்த மாதிரியான துஆக்களுடைய ஒழுங்கு. அப்ப சுருக்கமா சொல்வதானால் நாம தொழுகையாளியாக ஆகணும்னா முதல்ல என்னன்னா துஆ ரொம்ப முக்கியம். முதல்ல அப்படி கேட்கணும், யா அல்லாஹ் என்ன தொழுகையாளியா ஆக்கு, என் சந்ததியும் தொழுகையாளியா ஆக்கு. அழகான துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல இன்னைக்கு சொல்லி தரான். பொதுவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஒரு பழக்கம் இருக்குது. நிறைய இடங்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்னன்னா, துஆவை ஆரம்பிக்கிறப்பவே முதல்ல இப்படி கேட்டுவாரா, யா அல்லாஹ் என் துஆவை நீ கபூல் செய்யுன்னு சொல்லிட்டு தான் துஆ செய்யவே ஆரம்பிப்பாராம். நம்ம குறைஞ்சபட்சம் ஒண்ணு துஆவை ஆரம்பிக்கிறப்ப யா அல்லாஹ் என் துஆவை கபூல் ஆக்குன்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம துஆ செய்யணும். அப்படி இல்லையானால் துஆவை முடிக்கிறப்பவாவது அந்த வார்த்தையை அல்லாஹ்ட்ட சொல்லணும், யா அல்லாஹ் என் துஆவை கபூல் செய். ஏன்னா துஆங்கிறது நம்முடைய தேவையை கேட்கறது மட்டுமல்ல, அது ஒரு இபாதத்து. தெளிவா விளங்கணும். துஆங்கிறது நம்ம தேவையை கேட்கிறோம், விருப்பத்தை கேட்கிறோம், இதெல்லாம் தாண்டி அது ஒரு வணக்கம். அப்போ வணக்கம்ங்கிறத அல்லாஹ் கபூல் செய்யணும். எந்த இபாதத்தா இருந்தாலும் இபாதத்து செய்யறது வேற, அது அல்லாஹ் கபூல் செய்யறதுங்கிறது வேற. ரெண்டும் தனித்தனி விஷயம். நம்ம இபாதத்து சரியா செஞ்சிட்டாலும் கூட அது அல்லாஹ் கபூல் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். அது அல்லாஹ்வுடைய விருப்பம். அப்ப நாம செஞ்சிட்டோம் அதனால கபூல் ஆயிடும்ங்கிறதெல்லாம் கிடையாது. நாம அல்லாஹ் என்ன சொல்றான், முதல்ல துஆ செஞ்சிட்டியா இதா ஃபரகத ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபரகப். அல்லாஹ் சொல்லுவான், இபாதத்தை முடிச்சிட்டீங்களா அடுத்து அதனுடைய கபூலுக்காக துஆ கேளுங்கங்கற அல்லாஹ். வணக்கத்தை முடிச்சிட்டு ஏத்துக்கறணுமே, நீ என்கிட்ட வணங்கி அனுப்பிட்ட, நான் அதை கபூல் செய்யணும், அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அதுக்கு நீ உன்னுடைய மனநிலையை பொறுத்து நான் கபூல் செய்வேங்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆவினுடைய ஒழுங்குல மிக முக்கியமான ஒண்ணு இந்த சூறால அல்லாஹ் கத்துக் கொடுக்கிறான். சந்ததிக்காக தொழுகைக்காக கேட்கிறதோடு முதல்ல யா அல்லாஹ் துஆவை கபூல் செய்ய சொல்லி கேட்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு சுன்னத்து, ஒரு மரபு, அவங்களுடைய மரபு. அதே மாதிரி இந்த சூறால சூரத்துல் ஹிஜ்ருங்கிற இன்னொரு சூறா ஒண்ணு இருக்குது. அந்த சூறாவை முடிக்கிறப்ப அல்லாஹ் அழகான இன்னொரு வார்த்தையை சொல்றான், இபாதத்து வணக்கம் நீங்க காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தொடர்புல இபாதத்துல இருக்கிறப்ப அல்லாஹ் சொல்றான், ஹத்தா யத்தியக்கல் யகீன், உங்க மௌத் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு விதமான உறுதி வரும்ங்கறான் அல்லாஹ். இபாதத்துல நம்ம வாழ்க்கையை கழிக்கிறப்ப நமக்கு மௌத் வர நேரத்துல நீங்க ஒரு வகையான அல்லாஹ்வுடைய ஈமானிய உறுதியை பார்க்காம நீங்க மௌத்தாக மாட்டீங்கங்கற அல்லாஹ். வஅபுது ரப்பக ஹத்தா யத்தியக்கல் யகீன், உங்க ரப்ப நீங்க வணங்கிட்டே இருங்க, இறுதியில உங்கள்ட்ட யகீன்ங்கற ஒரு உறுதி வந்துரும், நீங்க மௌத்துக்கு முன்னால் அந்த யகீனை சந்திச்சிருவீங்க என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். இப்படி பல்வேறு செய்திகள் நிறைந்த இந்த பல்வேறு அத்தியாயங்கள்ல இன்னும் பல்வேறு கருத்துக்கள் உள்ள நிறைய அல்லாஹ்வுடைய கலாம் இல்லையா, அல்லாஹ்வுடைய பொக்கிஷம் இல்லையா. இதுல அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்லுவான், வலகத் ஆதைனாக சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனல் அதீம், நான் குர்ஆனையும் தந்திருக்கிறேன், சூரத்துல் ஃபாத்திஹாவையும் தந்திருக்கேங்கற அல்லாஹ். இந்த சூரத்துல் ஹிஜ்ர்ல தான் ஒரு ஆயத்துல இப்படி சொல்றான், குர்ஆன்லயே ஃபாத்திஹா வந்திருந்தா ஆனா அல்லாஹ் ஃபாத்திஹாவை தனியா சொல்றான். அல்லாஹ் என்ன ஃபாத்திஹாங்கிறது குர்ஆனுடைய துவக்கம் மாத்திரமல்ல, சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்பை பத்தி ஹதீஸ் ஷரீஃப்ல பார்த்தோம்னா அல்லாஹு அக்பர், அது இறக்கப்படுகிற பொழுதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்கூட்டியே வந்து இப்படி சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ் ஒரு சூரா இறங்க போகுது, அந்த சூராவை ஒரு மலக்கு கொண்டு வருவாரு, அவர் ஒரு வழியா கொண்டு வராரு, வானத்தின் அந்த வாசலும் இதுவரை திறக்கப்பட்டதில்லை, அந்த மலக்கும் இதுவரை பூமிக்கு வந்ததில்லை, இந்த ரெண்டும் இப்ப நடக்க போகுது நாயகமே என்று அவர் சொல்கிறார். ரெண்டும் எதுக்காக? ஃபாத்திஹாங்கிற ஒரு சூராவோடு அவர் இறங்குறாரு அப்படின்னாங்களாம். சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் இறக்குறதுக்கு விசேஷமா ஒரு மலக்கு அனுப்பி வைக்கிறான், வானத்தினுடைய ஒரு தனி பாதை அல்லாஹ் திறந்து விடுறான்.
பூமியில கொண்டு வந்து இந்த சூறாவை கொண்டு வந்து ரசூல்கிட்ட கொடுக்கறாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த சூறாவினுடைய சிறப்பு குறித்து குர்ஆன்ல நிறைய உண்டு. ஒரு அதாபு பூமியில இறங்குறப்ப எங்காவது சூரத்துல் ஃபாத்திஹாவை கேட்டுட்டு அந்த அதாபு அப்படியே தடுத்து நிறுத்தப்படுதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு தொழுகையில நம்ம ஃபாத்திஹா ஓதாம இல்ல, ஒவ்வொரு ரக்காத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாத ஒரு சூறாவே இல்லை. என்ன, ரப்புக்கும் நமக்கும் உள்ள ஒரு பெரிய நெருக்கத்தை ஏற்படுத்தி தரது இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சொல்றான், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், என் அடியான் அஸ்னா அலைய அப்தி, என் அடியான் என்னை பரிசுத்தப்படுத்தி விட்டான். மாலிகி யௌமித்தீன் சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னானா, மஜ்ஜதனி அப்தி, என் அடியான் என்ன ரொம்ப கண்ணியப்படுத்திட்டான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் அப்படின்னு சொன்னப்ப அல்லாஹ் சொல்றான், இது எனக்கும் என் அடியானுக்கும் உள்ளது. அவன் என்கிட்ட கேட்கிறான், நான் கொடுப்பேங்கிறான் அல்லாஹ். ஈயாக்க நஅபுதுங்கிறது எனக்கு உள்ளது, வ ஈயாக்க நஸ்தஈன்ங்கிறது அவனுக்கு உள்ளது. அல்லாஹ் சொல்றான், ஈயாக்க நஅபுதுங்கிறது உன்னையே வணங்குறோம் அப்படிங்கிற வார்த்தை அது அல்லாஹ்வுக்கு சொன்ன இபாதத்து. வ ஈயாக்க நஸ்தஈன் அப்படிங்கிறது எல்லாம் உங்ககிட்ட உதவி தேடுறங்கிறது அவனுக்கு கேட்கிறான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், முதல் 3 இருக்குது அது எனக்கு மட்டுமே சொந்தமானது, பின்னால ஒரு 3 இருக்குது அது அடியானுக்கு மட்டுமே சொந்தமானது, நடுவுல ஒரு ஆயத்து இருக்குது அது எங்க 2 பேருக்கும் சொந்தமானதுங்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய மகிமையை விளங்கணும். அல்லாஹ் பேசுறானா, ஒவ்வொரு தடவை நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறப்ப அல்லாஹ் நம்மளோட பேசுறான். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லி சொல்றப்ப அவன் இப்படி சொல்றானா, அஸ்னா அப்தி, என் அடியான் என்னை புகழ்ந்துட்டான். அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு சொன்னப்ப அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றான், மாலிக் யௌமித்தீன் சொல்றப்ப ஒரு வார்த்தை. இந்த 3 இருக்குது இது அல்லாஹ் எனக்கு சொந்தம் சொல்லிட்டான். அதே மாதிரி அடுத்து பின்னால வாங்க, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டு, இது நமக்கு சொந்தமானது. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அது யாருடைய பாதை, நீ யாருக்கு அருள் செஞ்சாயோ அவங்களுடைய பாதை, இது நமக்கு சொந்தமானது. கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன், யா அல்லாஹ் நீ கோபப்பட்ட யூதர்களுடைய பாதையும் வேண்டாம், வலல்லாலீன் வழிகட்டு போன கிறிஸ்தவர்கள் பாதையும் வேண்டாம், இதுவும் நமக்கு சொந்தமானது. அப்ப 3 ஆயத்து நமக்காக கேட்கிறோம், 3 ஆயத்தை அல்லாஹ்வுக்காக நம்ம ஒதுக்குறோம். 2க்கும் நடு மத்தியில இருக்குது பாருங்க, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். அதுல நாங்க 2 பேரும் பங்கு போடுறாங்க அல்லாஹ். அதுல என்னுடைய அடியானுக்கு பாதி, எனக்கு பாதி, இபாதத்து எனக்கு, இஸ்திஆனத்து உதவி என்னுடைய அடியானுக்குங்கிற அல்லாஹ். சுருக்கமா சொல்வதானால் சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் சரிபாதியாக பிரிக்கிறான். இங்க மலக்குமார்களுக்கும் ஒரு நுழைவு வேணுங்கிறதுனால வலல்லாலீன் சொல்றப்ப உள்ள மலக்குமார்களும் ஆமீன் சொல்லி உள்ள வந்துறாங்க. மலக்குமார்கள் ஆமீன் சொல்லி இந்த ஃபாத்திஹாவுல நாங்களும் சேர்றோம்னு சொல்லி மலக்குமார்களும் உள்ளே வருகிறார்கள். அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்பை பத்தி அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் ஹிஜ்ர்ங்கிற சூறால அல்லாஹு தஆலா சபஈன் மசானி மினல் குர்ஆனில் அலீம்ங்கறான். خير அல்ஹம்துலில்லாஹ். இப்படி பல்வேறு தகவல்களை நிறைந்த பல சூறாக்கள்ல நம்ம இன்னைக்கு ஓதி இருக்கிறோம். அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயத்தினுடைய கருத்தை சுருக்கமாக நாம பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த ஓதப்பட்ட வசனத்திலே சொல்கிறான், ஃபவரப்பிக, உங்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக ஆணையாக, லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன் அம்மா கானூ யஅமலூன், மக்கள் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் அவர்கள்ட்ட நாம விசாரிக்காம விடமாட்டேங்கிறான் அல்லாஹ். யாராக இருந்தாலும் நாம் கடுமையாக முழுமையாக விசாரித்தே தீருவோம், அவர்கள் அந்த விசாரணைக்கு எனக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய விசாரணையை பற்றி எச்சரிக்கிற வசனங்கள்ல இதுவும் ஒரு வசனம். ஃபரப்பிக லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன், அல்லாஹ் சொன்னான் எல்லார்கிட்டையும் நான் கேட்பேங்கிறான் அல்லாஹ். அஜ்மஈன்னா என்ன அர்த்தம், எல்லார்கிட்டையும் கேட்பேன், எல்லா விஷயத்தையும் பற்றி கேட்பேன். எந்த ஒரு வார்த்தை, எந்த ஒரு செயல், எந்த ஒரு பாவம் எதையும் விட்டு வைக்காத அளவுக்கு என் விசாரணை விரிவாக இருக்கும் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கையுடன் கூறுகிற வசனம் நாளை கியாமத்தினுடைய அல்லாஹ்வின் தர்பாரை விவரிக்கிற மிக பயங்கரமான ஒரு வசனம் தான் இந்த ரப்பிக லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன். இப்ப அல்லாஹ்வுடைய விசாரணையை பத்தி குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான். விசாரணைக்கு முன்னால அல்லாஹு தஆலா ஒரு சில தகவல்களை அல்லாஹ் கொடுக்கிறான். முதல்ல அல்லாஹு தஆலா விசாரணைக்கு முன்னால அந்த கிதாபை அல்லாஹ் கொடுப்பான். குர்ஆன்ல சொல்றான், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, கிதாபு கொடுக்கறப்பவே ஓரளவுக்கு தெரிஞ்சு போகும் நாம தப்பிப்போமா அல்லது மாட்டிக்கிடுவோமாங்கிறத ஓரளவுக்கு அவன் தெரிஞ்சிருவாங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. அல்லாஹ் சூரத்துல் ஹாக்கால அல்லாஹ் சொல்றான், கிதாபுல பாவம் அதிகமா இருந்துச்சுன்னா அல்லாஹ் சொல்லிடுவானா அவன் வலது கையில கொடுக்காத இடது கையில கொடுன்றுவான். நன்மை அதிகமா இருந்துச்சுன்னா உள்ள கிதாபுங்கிறது நாம துன்யால பிறந்ததுல இருந்து உள்ள அத்தனை செயல்பாடுகளும் உள்ள பதிவு, நன்மை தீமை, அதுக்கு பேர் கிதாபும். ஒரு ஏடு என்று சொல்லுவோம். அந்த ஏடு அப்ப அது கொடுக்கப்படும், ஒரு நோட்டாக அதை கொடுக்கப்படும்.
நம்மளுடைய நன்மை தீமைக்கான கிதாப் அது என்று குர்ஆன் கிதாபுன்னே அதை பதிவு பண்ணுது. அந்த நூலை கொடுக்கப்படும் அவன் வாழ்நாள்ல. இப்ப கொடுக்கப்படுறப்ப வலது கையில வாங்கினவன் இப்படி சொல்லுவான், அன்னி முலாக்கின் ஹிசாபியா, எனக்கு தெரியும் இப்படி ஒரு கேள்விகளுக்கு இருக்கு என்று எனக்கு தெரியும் என்று கிதாப வலது கையில கொடுத்த உடனே சந்தோஷமா வாங்குவாங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. இடது கையில கிதாப வாங்கிட்டான்னு சொல்லி சொன்னா, வலம் அத்ரிமா ஹிசாபியா, இப்படி மாட்டிக்கிட்டானே, ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய பணமும் செல்வமும் எனக்கு இன்னைக்கு கை கொடுக்காம போயிட்டேன், நான் அதிலே நான் வாசமா போயிட்டேன்னு சொல்லி கிதாபு வாங்குறப்பவே புலம்ப ஆரம்பிச்சிருவான். இனி உள்ள படிச்சு பார்க்கணும், படிச்சு பார்த்து பதில் சொல்லணும். அப்ப இடது கையில கிதாபு கொடுத்துட்டா கிட்டத்தட்ட அவன் பாவம் மிகச்சி நன்மை குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். வலது கையில கிதாபு கொடுக்கப்பட்டால் பாவம் வலது கையில கொடுக்கப்படுறப்ப நன்மை அதிகமா இருக்குது, பாவம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் இன்னும் விவரிக்கிறான் குர்ஆன்ல. சூரத்து பனி இஸ்ரா சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் விவரிக்கிறான். இப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌமா அலைக ஹஸீபா, நீங்க திறந்து பாருங்க அப்படிங்க, திறந்து பாருங்க, நீங்க செஞ்சதுல ஏதாவது நான் குறை வச்சிருக்கேனான்னு பாருங்கன்னு அல்லாஹ் கேட்பான். இவர் எடுத்து படிப்பார். கஃபா பினஃப்ஸிகல் யௌமா அலைக ஹஸீபா, நான் விசாரணையை துவங்குறதுக்கு முன்னால முதல்ல நீ படிச்சு பார்த்துக்கோ. உன் வாழ்நாள்ல உனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நன்மை தீமை எழுதப்பட்டிருக்கும். நான் கிட்டத்தட்ட 14-15 வருஷத்தை நான் விட்டறேன்றான் அல்லாஹ், தள்ளுபடி செஞ்சறேன். உனக்கு விவரம் தெரிகிற அந்த 15 வருஷம் 15 வயது, இதுல இருந்துதான் என் விசாரணை காலம் துவக்கமாகும், இதுல இருந்துதான் பதிவும் துவக்கமாகும். அதுக்கு முன்னால மீது ஃபுல்லா அல்லாஹ் ஹோல்டு பண்ணிடுவான். இந்த 15 வருஷம் இவன் செஞ்சது எல்லாத்தையும் அல்லாஹ் ஹோல்டு பண்ணி வச்சிருவான். இதுல இல்ல, இந்த 15ல இருந்து நீ எனக்கு பதில் சொன்னா போதும். இந்த 15ல ஒருவேளை பின்னால பிற்காலத்துல நீ வயோதிகமா இருக்கலாம், அதையும் நான் தள்ளுபடி பண்றேன் அல்லாஹ். உன்னுடைய வயோதிகத்துல சில காலங்கள் உன்னால முடியாம இருக்கலாம், பெட்ல இருக்கலாம், படுக்கையில் இருக்கலாம், அதையும் நான் கொஞ்சம் தள்ளுபடி செய்யறேன். நீ ஆரோக்கியமாக தெளிவாக இருந்த காலகட்டங்கள், அதுக்கு மட்டும் எனக்கு நீ பதில் சொல்லுன்றான் அல்லாஹ். கஃபா பினஃப்ஸிகல் யௌமா அலைக ஹஸீபா, பதில் சொல்லாம போக முடியாதுன்றான். ஃபதரல் முஜ்ரிமீன யௌமஇதின், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, சில பாவிகள் அதை திறந்து பார்க்கிற பொழுது அவர்களுடைய கண்கள் எல்லாம் பயத்தில் நடுங்கியதாக இப்படி சொல்வார்களாம், மாலிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, இது என்ன புதியதாக இருக்கிறது, புதிராக இருக்கிறது, நாம் செய்த எந்த சின்ன பாவம் பெரிய பாவம் எதையும் விட்டு வைக்காமல் இப்படி பதிவு செய்திருக்கிறது, இதுல என்னான்னு சொல்லிட்டு வெளியே வரப்போறேன்னு பயப்படுவான். பாவிக்கு பயம் வந்துருங்கிறான் கிதாபை பார்த்த உடனே. கிட்டத்தட்ட நீ முடிவு பண்ணிக்கணும் அல்லாஹ். இப்ப ரசூல் அல்லாஹ் கூப்பிடுவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூப்பிடுவான், நபியே விசாரணையை துவக்கட்டுமான்னு கேட்பான். விசாரணைக்கு முன்னால அப்பதான் ஜட்ஜ்மெண்ட், முதல்ல அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால முதல்ல ஹிசாப் முதல்ல. இப்ப ரசூலுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தி ஆரம்பிக்கட்டுமான்னு அல்லாஹ் கேட்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பியுங்கள். அல்லாஹ் சொல்லுவானா, உங்க உம்மத்துல இருந்து தான் துவங்க போறேன்றான் அல்லாஹ். கடைசியாக வந்த உங்க உம்மத்து தான் முதல்ல கேள்வி கணக்குல முதல்ல வந்து நிக்க போறாங்க, யாரை கொண்டு நிறுத்த போறீங்கன்னு அல்லாஹ் கேட்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய ஹிசாப் துவக்கமாகும் பொழுது அப்படியே பரபரப்பாகிடும். அரஃபாவுடைய மைதானம் இல்லையா, அரஃபாவுடைய மைதானம் எங்கே இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அரஃபாவுடைய மைதானம், பாரம்பரியமான அந்த அரஃபாவுடைய மைதானம், அது எங்கோ வானுலோகத்தில் இருக்குன்னு நினைக்காதீங்க, பூமி தான் அரஃபாவுடைய மைதானம். சுருங்க சொல்வதானால் சிரியாவினுடைய பூமி என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. சிரியா இன்றைக்கு இஸ்லாமிய நாட்டிற்கும் ஷியாக்களுக்கும் மத்தியில் நடக்கிற ஒரு விதமான அரசியல் சூழ்ச்சியினுடைய வலைகளுக்குள் மாட்டி சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிற இந்த சிரியா தான் நாளைய அல்லாஹ்வுடைய மஹ்ஷர் பூமி, நாளைய அல்லாஹ்வுடைய ஹஷருடைய பூமி. வேற எங்கோ இருக்கும் என்று நினைக்காதீர்கள். பரத்தப்பட்ட புழுதிகளை போல மக்கள் அப்படி அங்கங்கே அப்படியே பரபரப்பாக இருக்கிற பொழுது அல்லாஹ்வினுடைய தர்பார், அல்லாஹ்வினுடைய அரிசை 8 மலக்குமார்கள் சுமந்தவர்களாக இங்கே ஜட்ஜ்மெண்ட் துவக்கமாகும், அல்லாஹ்வின் விசாரணை துவக்கமாகும் என்று குர்ஆன் சொல்கிறது. வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா, அன்றைக்கு 8 பேர்கள் அல்லாஹ்வுடைய அரிசை தூக்கி கொண்டு வந்து இங்கே விசாரணைக்காக அல்லாஹ் நிறுத்தி வைக்கப்படும் இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால். அல்லாஹ் விசாரணையை துவக்குவான். நான் முதலாக அபூபக்கருடைய கரத்தை பிடித்து கொண்டு வருவேன் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கரை தான் நான் தேடுவேன். என்ன முதல்ல அவரை கொண்டு போய் ஹிசாபுக்கு நிறுத்திடலாம். என்ன கிட்டத்தட்ட அவருடைய கிதாபுகள்ல பாவம்ங்கிறது இருக்காதுங்கிறது எனக்கு தெரியும். அதனால முதல்ல ஆரம்பிக்கிறப்ப எந்த பாவமும் இல்லாத ஆளை கொண்டு விசாரணை ஆரம்பிக்கலாமே, என் உம்மத்துக்கு கொஞ்சம் கவலை நீங்குமங்கிறதுக்காக வேண்டி அபூபக்கரின் கரத்தை பிடித்து அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறப்ப எனக்கு பின்னால வந்து அபூபக்கர் ஒளிவார் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு முன்னால போய் விசாரணைக்கு நிக்கிறதுக்கு பயந்து என் பின்னால வந்து அபூபக்கர் ஒளிவார். நான் அபூபக்கரை கொண்டு வந்து ரப்புக்கு முன்னால் நிறுத்துறப்ப அப்படியே அல்லாஹ்வுக்கு முன்னால சஜிதால விழுந்துருவார்.
அல்லாஹ் அப்பொழுதுதான் முதல்ல சொல்லுவான், கும் யா சித்தியக், கும் யா சித்தியக், சித்தியக்கே எழுந்திருங்கள், உங்களிடத்திலே நான் என்ன கேள்வி கேட்டு விட போகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் ரப்பு அபூபக்கரை பார்த்து இப்படி சொல்லுவான், உங்கள்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்க முடியும்? காலமெல்லாம் அவரோடு வாழ்ந்தீர்கள், காலமெல்லாம் என் ஹபீபோடு வாழ்ந்தீர்கள், ஒருவேளை அவரை சொர்க்கத்திலையும் உங்களை நரகத்திலையும் விட்டு அவர் விட்டுருவாரான்னு அல்லாஹ் கேட்பானா? காலமெல்லாம் அவரோடு இருந்திருக்கிறீங்க, ஈமான்லையும் அவரோடு இருந்திருக்கிறீங்க, தவக்குள்ளையும் அவரோடு இருந்திருக்கிறீங்க, ஹயாத்துல மட்டுமல்ல மௌத்திலையும் அவர் பக்கத்திலேயே உங்களை வச்சுக்கிட்டார், மௌத்திலையும் அவருடைய நெஞ்சுக்கு பக்கத்திலேயே உங்களை வச்சுக்கிட்டார். ரசூலுடைய நெஞ்சை பார்த்த மாதிரி தான் சித்திகுல் அக்பருடைய கபர் இருக்குமா? காலமெல்லாம் ரசூலையே பார்த்துட்டு இருந்தவர் அல்லாஹ் கபூர்லயே அல்லாஹ் அப்படி ஒண்ணு சேர்த்துட்டான். நபியினுடைய நெஞ்ச பார்த்த மாதிரியே அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கபூர் மக்பர் அப்படிதான் வைக்க சொன்னாங்களாம், வசியத் அப்படிதான் பண்ணாங்க. காலமெல்லாம் ஹயாத்திலையும் அவரோடு சேர்ந்து இருந்தீங்க, கபூர்லயும் அவரோடு சேர்ந்து இருந்தீங்க, மறுமையில மட்டும் பிரிச்சிட முடியுமான்னு அல்லாஹ் கேட்பானா? அது மாத்திரம் அல்ல, என்னுடைய ஹபீப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்தார். என்ன ஒப்பந்தம்? துன்யாவில் எனக்கு உபகாரம் செய்த அத்துணை பேர்களுக்கும் நான் பதில் உபகாரம் செய்து விட்டேன். என்னுடைய அபூபக்கர் செய்த உபகாரத்திற்கு என்னால செய்ய முடியல ரப்பே, உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கிறார். அதனால என்ன நம்பி ஒப்படைச்ச நான் உபகாரம் செய்ய போறேன். அதனால நான் செய்யற முதல் உபகாரம், அபூபக்கரே உங்களை நான் கேள்வி கணக்குக்காக இங்கே நிறுத்துவதை கூட விருப்பம் இல்லை, நீங்க சொர்க்கத்துக்கு போயிடுங்கன்றான் அல்லாஹ். ஹிசாபே வேண்டான்றான் அல்லாஹ். நான் என்ன கேட்க போறேன்? ஒரு கேள்வியாவது கேட்கணுமா? வேண்டாம், நான் கேட்க விருப்பம் இல்லைன்றான் அல்லாஹ். ஒரு கேள்வி கூட உங்கள்கிட்ட நான் கேட்க விருப்பம் இல்லை. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. ரப்பு ஏன் செஞ்சீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க, அப்படி ஒரு வார்த்தை இப்படி கேட்கறது பெரிய விஷயம். இப்படி கேட்டுட்டா கூட அது நமக்கு எவ்வளவு பெரிய மானக்கேடான விஷயம். ஏன் இப்படி செஞ்ச நீ அப்படின்னு அல்லாஹ் என்கிட்ட கேட்டுட்டா ஒரு கட்டம் இருக்கிறது. அதற்கு ஆயிஷா நாயகி கேட்பாங்க, என்ன நாயகமே நீங்க நிறைய கேள்வி கணக்கில் அல்லாஹ் அப்படி கேட்பான் இப்படி கேட்பான்னு பயங்காட்டுறீங்க, ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஃபஸௌப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, அல்லாஹ் லேசா தான் கேள்வி கேட்பான், ஒண்ணு பயப்படாதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே அப்படின்னு ஆயிஷா நாயகி கேட்டாங்களா ரசூல்கிட்ட. நீங்க நிறைய அப்படி கேட்டுருவான் இப்படி கேட்டுருவான் மாட்டிக்கிடுவீங்க என்றெல்லாம் நீங்க சொல்றீங்க, ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல ஃபஸௌப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா லேசா கேள்வி கேட்பதாக குர்ஆன்ல சொல்றானே அப்படின்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு ஆயிஷா நாயகினுடைய அந்த கூர்மையான புத்திய வியந்தவர்களாக ரசூல் சொல்லுவார்களாம், ஆயிஷாவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது லேசா கேட்பங்கிறது கேள்வி இல்ல, இன்னமா ஹுவல் இருது அது அப்படின்னாங்க. இருதுனா என்ன? ஏன் செஞ்சேன்னு கேட்க மாட்டானா, இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவானா. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க இதை செஞ்சிட்டீங்க சரி போங்க அப்படி சொல்றது இருக்குது. இன்னொன்னு இருக்குது கேள்வி கணக்கு, ஏன் செஞ்சுன்னு கேட்கறது. அப்ப அல்லாஹ் இங்க சொல்றது இருந்து. சில பேருக்கு அல்லாஹ் சொல்லுவான் இப்படி செஞ்சிட்டீங்க அப்படி செஞ்சிட்டீங்க, தொழுகை அப்படி விட்டுட்டீங்க, ஜகாத்து கொஞ்சம் சரியா கொஞ்சம் கவனமா கொடுத்திருக்கலாம், ஹஜ்ஜில இப்படி கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம், உம்ரால இப்படி கவனமா இருந்திருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டான்னா தப்பிச்சுட்டான்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி சொல்லிட்டா அவன் நம்மள்ட்ட விவரமா இப்படி நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டான்னா முடிஞ்சு போச்சு. ஏன் செஞ்ச மன்னூகிஷ ஃபில் ஹிசாப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப அல்லாஹ் அதை அப்படியே திருப்புவான். ஏன் விட்ட தொழுகைய, ஏன் ஜகாத்தை குறைச்ச நீ, ஏன் ஜகாத்தை ஒரு வருஷம் கொடுக்கல, ஏன் நீ இதுல குறைபாடா நடந்த, நோம்புல ஏன் இப்படி செஞ்ச, ஏன் இந்த பாவத்தை செஞ்ச, இப்படி கேட்டா மாட்டிக்கணும். ஆயிஷாவே அந்த ஆயத்துக்கு விளக்கம் அது கிடையாது, கேள்வி கணக்கு கிடையாது, அல்லாஹ் கேள்வி கணக்கு இல்லாம சொல்லி அனுப்புறதுன்னாங்க. சரி, இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு கேள்விய கணக்கை விட்டு தப்புறாங்க. அடுத்து ஹஜ்ரத் உமர் வந்து நிப்பாங்க. உமருக்கு முன்னால் கான வக்காஃபன் இந்த கிதாபில்லா, உமருடைய நாவுல அல்லாஹ் பேசினான் இல்லையா, உமருடைய நாவுல அல்லாஹ் பேசினா இல்லையா, உமருக்கும் நாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஒரு கட்டம் அல்லாஹ் பேசுறதுக்கு முன்னால் உமர் பேசுவாரு, அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லுவான். இப்படி குர்ஆன்ல கிட்டத்தட்ட ஒரு 30 ஆயத்துக்கிட்ட இருக்கலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம். ரப்பு பேசுறதுக்கு முன்னால இவர் பேசுறாரு, ரப்பு பேசுறத அல்லாஹ் பேசுவான், உமர் பேசுறத ரப்பு பேசுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டத்துல வியந்துட்டு இப்படி சொல்லுவாங்களா, இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமர் நாவுல அல்லாஹ் பேசுறான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமரா பேசுகிறார், உமர் பேசினால் அல்லாஹ் பேசுகிறான். ஒரு கட்டத்துல உமர் ரசூலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு 2 விருப்பம் இருக்குது நாயகமே. ஒண்ணு, இந்த தவாப் செய்யறாங்க ஹஜ்ஜில, இந்த மக்காம இப்ராஹிம் இருக்கு இல்லையா, தவாப் செஞ்சுட்டு சும்மா அப்படியே போயிடறாங்க, நாயகமே நீங்க கொஞ்சம் அந்த மக்காம இப்ராஹிம்ல நின்று கொஞ்சம் ஒரு 2 ரக்காயத்தை தொழுதுட்டு போகணும்னு சொல்லுங்க அப்படின்னாங்களாம்.
இன்னொன்னு சொன்னாங்க, நபி உங்களை பார்க்கறதுக்கு முனாஃபிக்கும் வரான், நல்லவர்களும் வராங்க. முனாஃபிக்குடைய பார்வை எப்படி இருக்கும்? உங்க மனைவிமார்கள்லாம் சாதாரணமா வந்து நிக்கிறாங்க நாயகமே, அதனால எல்லார் பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் புர்கா போட சொன்னா நல்லா இருக்குமான்னு முதல்ல அவங்க தான் சொன்னாங்க. அப்ப புர்காவுடைய சட்டம் கிடையாது, அவங்க தான் முதல்ல சொன்னாங்க, கொஞ்சம் புர்கா போட சொன்னா மனைவிமார்கள் கொஞ்சம் மறைஞ்சிருக்க சொன்னா நல்லா இருக்கும்னாங்களாம். ரெண்டு சொல்லிட்டு அந்த சபையை விட்டு எழுந்திருச்சு போகல. அல்லாஹ் சொல்லிட்டான், வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம முஸல்லா, மகாம் இப்ராஹிம 2 ரக்காத் தொழுகிற இடமா எடுத்துக்கங்கன்ட்டான் அல்லாஹ் குர்ஆன்ல. அடுத்து உடனே சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா ரசூலல்லாஹ், மூமின்கள் நபிமார்களுடைய மனைவிமார்கள் மூமினான பெண்கள் இவங்க எல்லாம் இதுனீன அலைஹின மின் ஜலாபீபிஹின்ன, இனி புர்காவுடைய சட்டத்தை பேணணும்ட்டான் அல்லாஹ். அவர் சொன்னாரு, உடனே அல்லாஹ் என்ன செய்வான். அப்ப அப்படிப்பட்ட காலமெல்லாம் நபியினுடைய உமரனுடைய நாவுல அல்லாஹ் பேசினான் என்கின்ற அளவுக்கு உள்ள ஒரு பெரிய வாழ்க்கைக்கு சொந்தமான உமர் ரலியல்லாஹு ரசூலுக்கு முன்னால நிக்கிறப்ப அல்லாஹ் ஒண்ணுமே சொல்ல மாட்டான், ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லுவானா, உமரே, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை இந்த தீனுக்கு வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கிறார், அவ்வளவுதான். யாரையும் ரசூல் கேட்டு வாங்கல, எனக்கு உமரை தந்துரு இந்த தீனுக்குன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல. நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, அபூஜஹில கொடு அல்லது உமரை கொடு, 2 பேர்ல யாரையாவது எனக்கு இந்த தீனுக்கு கொடுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நபி கேட்டு வாங்கின ஆளு நீங்க, அதனால உங்களை கேட்டு இந்த தீனுக்காக வாங்கி இந்த தீனை இந்த அளவுக்கு வளப்படுத்தினார், விஸ்தீர்ணமாக ஆக்கினார். எனவே அப்படிப்பட்ட உங்கள்கிட்ட நான் விசாரணை செய்கிறேன், அல்லாஹ் அனுப்புவான். இனி அடுத்து ஹஜ்ரத் உஸ்மான்ட்டே அல்லாஹ் விசாரணை செய்ய மாட்டான். அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பெருநாள் அன்னைக்கு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் உஸ்மானுக்கு கேள்வி கணக்கு நீ லேசாக்கிற கேட்டுறாதன்னு சொல்லி துவா செஞ்சாங்களாம் பெருநாள் அன்னைக்கு. ஏன்னா பெருநாளுக்கு காலையில ஒரு எத்தீமான பையன் அழுதுட்டு இருந்தான். அந்த பையனை கூட்டிட்டு வீட்டுல போய் ஏதாவது உணவு கொடுக்கலான்னு மனைவிட்ட போய் கேட்டப்ப மனைவி சொன்னாங்களா, வீட்டுல ஒண்ணுமே இல்லைங்கன்னாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எத்தீமான பிள்ளையும் கூப்பிட்டுட்டு பெருநாள் அன்னைக்கு வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லையா ரசூலுடைய வீட்டுல. உடனே சரி நான் ஈது தொழுகைக்கு போறேன்ட்டு ரசூல் கூட்டு போயிட்டாங்க. வந்து பார்த்தா வீட்டுல உணவு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். என்ன ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிங்க, இப்ப உணவு சமைக்கிறீங்கன்னு கேட்டப்ப, இல்ல உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு ஒட்டகம் அறுத்து நபியினுடைய மனைவிமார்களுடைய வீட்டுகளுக்கு எல்லாம் பெருநாள் அன்னைக்கு கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே மனம் குளிர்ந்து போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பெருநாள்ல என்னையும் ஒரு யத்தீமையும் மனம் குளிர வச்ச உஸ்மான், யா அல்லாஹ் நீ அங்க குளிர வைக்கணும், அவற்றை நீ ஒரு கேள்வியும் கேட்க கூடாதுன்னு ரசூல் துவா செஞ்சாங்க. அதனால உஸ்மானே, இது நடந்தது உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, அதனால எனக்கும் ரசூலுக்கும் நடந்த துவா ஒப்பந்தம் இது, அதனால நீங்க போயிடுங்கன்றுவான். சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய விசாரணை முதலாவதாக துவக்கி வைக்கிறது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு. ரசூலுடைய மருமகன் தான் இல்லையா, நபியினுடைய மருமகன் தான் கூட முதல்ல விசாரணைக்கு நிறுத்தப்படுவார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு. அஸ்ரஉல் முஹாஸபான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு விட்ட ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கொஞ்சம் கேள்வி கணக்கு அவர்கிட்ட தான் ரொம்ப வேகமா அல்லாஹ் கேட்டு முடிப்பான். அவர்கிட்ட உள்ள ஒரு சின்ன அவர் தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்னன்னா, ரொம்ப வேகமா அல்லாஹ் அவர்கிட்ட மட்டும் கேட்டுருவான். ரொம்ப நேரம்லாம் கேள்வி கணக்கை இழுக்க மாட்டான், வேகமா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு விட்ட கேட்டு முடிப்பான். அவர் பதில் சொல்லிடுவாரு, தப்பிச்சிருவாருங்கிறார். இது முடிச்சதற்கு பின்னால்தான் பொது விசாரணைக்கான அழைப்புகள் வரும்ங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இனி அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு தனித்தனியான விசாரணை இருக்கும். அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு தனியா இருக்கும், அடியார்களுடைய விசாரணைக்கு தனியா இருக்கும். அல்லாஹ் ஒவ்வொன்றும் தனித்தனியா வச்சிருவான். இதுக்கு பின்னால இந்த 4 பேர்களுடைய விசாரணைக்கு பின்னால்தான் அல்லாஹ் தனித்தனியான கோர்ட்டுகளை அல்லாஹ் நியமிச்சிருவான். ஹுக்கூக்குல்லாஹ், ஹுக்கூக்குல் இபாத், அல்லாஹ்வுடைய ஹக்குகள்ல அதுல தொழுகைக்காக தனியாக, ஜகாத்துக்காக தனியா, ஹஜ்ஜுக்காக தனியா. இனி அல்லாஹ்வுடைய ஹக்குகளை முடிச்சிட்டு வந்தா இனி அடுத்து இங்க முடிச்சிட்டு வேகமா அங்க ஓடணும். அல்லாஹ்வுடைய ஹக்குகள்ல முடிச்சிட்டு இனி அடியார்களுடைய ஹக்குகள், அதுக்கு விசாரணை அதுக்கு தனியா நடக்கும். அடியார்களுடைய ஹக்கு யார் யாருக்கு என்னென்ன முசீபத்து மாட்டணுமோ தெரியல, அதெல்லாம் இருக்குது. இப்ப அதுல இருந்து தப்பிக்கணும். அல்லாஹ்வுடைய ஹக்குல இருந்து தப்பிச்சு வந்தா இப்ப அங்க போய் என்ன செய்யணும்? இதெல்லாம் தாண்டி கட்டத்தை தாண்டி தான் சிராத்துல் முஸ்தகீமை தாண்டி ஜன்னத்துக்கு அடையணும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் எச்சரிக்கிற மிக முக்கியமான வசனம் அல்லாஹ்வுடைய விசாரணை குறித்த ஒரு கவலையை, ஒரு பயத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துகிற இந்த சூரத்துல் ஹிஜ்ருடைய வசனம் இன்றைய கவனத்தில் நம்முடைய
கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆயத்தை முன்வைத்து பேசுகிறேன். இல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அல்லாஹ் நம்முடைய விசாரணை அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் செல்கிற 70,000 பேர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த அபூபக்கருடைய தலைமையில் அந்த 70,000 பேர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்லுவார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله واصحابه اجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب. மேலப்பாளையம் நசீகத் இஸ்லாமிய பெண்கள் மதரசா சுமார் 100 பேருக்கு மேல பெண்கள் ஓதுகிற மதரசா.